இன்னைக்கு வண்டி ஓட்டலாமா ஸ்ட்ரைக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் நம்ம கிட்ட கால் பண்ணி கேட்டாங்க, மெசேஜ் பண்ணி கேட்டாங்க. இன்னைக்கு ஸ்ட்ரைக்கா அப்படின்றது இவங்க கேட்கும்போது தான் எனக்கே தெரியுது. ஏன்னா நான் 2 நாளா வண்டி ஓட்டல. இது எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் கிடையாது, ஒரு மக்கள் கிட்ட தெரிவிக்கிறதும் கிடையாது. அது எந்த ஒரு 2, 3 சங்கங்கள் சேர்ந்து பண்றாங்க அப்படின்னு தான் இது இவங்க கேட்கறதுனால நம்மளுக்கு புரியுது. ஆனா நம்ம செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எல்லா வண்டி ஓடிட்டு தான் இருக்கு. இந்த எப்படி இருந்தாக்கா யார் பண்றாங்க, எதுக்காக பண்றாங்க அப்படின்றது மக்களுக்கு தெரியணும், இல்லைன்னா டிரைவர்ஸுக்கு தெரியணும். டிரைவர்ஸுக்கு மட்டும் தெரிஞ்சா போதாது, பொதுமக்களுக்கு தெரியணும். அப்படி தெரியணும்னாக்கா ஒட்டுமொத்த சங்கங்களும் சேர்ந்து ஒரே ஸ்ட்ரைக்கா பண்ணணும். அப்பதான் மக்களுக்கு அது தெரியும், கவர்மெண்ட்டுக்கு அது ரீச் ஆகும். 2, 3 சங்கங்கள் பண்ணாக்கா அவங்க குரூப்ல இருக்கிறவங்க தான் பண்ணுவாங்க. இது எல்லாமே பண்ணும்போது குரூப் வண்டிங்க எல்லாமே அசால்ட்டா ஓடிட்டு இருக்கும். நம்ம எல்லாமே ஸ்ட்ரைக் பண்ணிட்டு வீட்டில் உட்காந்து இருப்போம் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிட்டு. குரூப் வண்டிங்க இல்லைன்னா நிறைய வண்டி வச்சிருக்கவங்க எல்லாம் அதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு நிறைய வண்டி ஓட்ட ஆரம்பிப்பாங்க. டெய்லி 5000 8,000 ரூபாய்க்கு வண்டி ஓட்டலான்னு சொல்லிட்டு அதுதான் அவங்களுக்கு டைம்னு சொல்லிட்டு அவங்க ஓட்டுவாங்க. அந்த மாதிரி பண்றதுனால எந்த ஒரு யூஸும் கிடையாது. நம்மளுக்குன்னு ஏதாவது ஒரு இது இருந்துச்சுனாக்கா நம்ம எல்லா சங்கங்களும் சேர்ந்துட்டு ஒன்னா ஒரு ஸ்ட்ரைக் பண்ணணும். அது மக்களுக்கு தெரியணும், மக்களுக்கும் தெரியணும், கவர்மெண்ட்டுக்கு தெரியணும். இதுதான் பிரச்சனை, இதுக்காக தான் போராடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த வண்டியுமே ஓடக்கூடாது. முதல்ல குரூப் வண்டிகள் எல்லாமே ஹோல்ட் பண்ணணும். குரூப் வண்டி எதுவுமே ஹோல்ட் பண்ணாம நம்ம மட்டும் இண்டிவிஜுவல்ஸ் ஒரு வண்டி வச்சிருக்கிறவன் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு வீட்டில் உட்காந்தாக்கா நம்ம வேலை என்ன ஆகுது? நம்ம டியூ யார் கட்டுறது? எந்த ஒரு சங்கக்காரங்களும் கட்ட மாட்டாங்க, யாருமே எந்த ஒரு கம்பெனிக்காரங்களும் தர மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய 10 வண்டி 50 வண்டி வச்சிருக்கவங்க அசால்ட்டா ஓட்டிட்டு போவாங்க அந்த டைம்ல பார்த்துட்டு. முதல்ல நீங்க ஸ்ட்ரைக் பண்ண போறாங்க அப்படின்னாக்கா அந்த சங்கங்கள் எல்லாமே அந்த குரூப் வண்டிங்க தான் முதல்ல நாம அந்த சங்கத்துக்கும் சப்போர்ட் பண்ணணும். அவங்க சப்போர்ட் பண்ண பிறகுதான் இண்டிவிஜுவல்ஸுக்கு சப்போர்ட் கேட்கணும். அந்த மாதிரி எல்லாமே ஒருங்கிணைந்து பண்ணாதான் ஒரு ஸ்ட்ரைக்குக்கு ஒரு வேல்யூ இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா வண்டியும் ஓடிட்டு தான் இருக்கு. நான் சர்ச் பண்ணதுல பாருங்க, ஃபுல்லாவே வண்டி எல்லா வண்டியுமே ஓடிட்டு தான் இருக்குது. என்ன ஸ்ட்ரைக்கு எது ஸ்ட்ரைக்குன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. நானும் ஓட்டிட்டு தான் இருக்கேன். நான் 2, 3 நாள் லீவு. இன்னைக்கு தான் வண்டி எடுத்திருக்கேன். நான் ஓட்டிட்டு தான் இருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தான் நினைக்கிறேன்.